வா கண்ணாயிரா, வா வா. என்ன இது நெத்தியில கூட்டல் பெருக்கல்னு ஏதோ மார்க் போட்டு வச்சிருக்கேன். விபூதியை நாமம் போட்டு பார்த்துருக்குறேன். இது என்ன புதுசா இருக்குதே? நம்ம ஊர்ல புது சாமி ஏதாவது வந்திருக்குதா என்ன? முதலாளி, இது சாமிக்காக இட்டது இல்லைங்க, அடிப்பட்டது. அடியா? ஐயோ, யார ஒன்று அடிச்சது? அச்சது இல்லைங்க, வாசக்கால் இச்சது. என்ன சொல்ற? வாசக்கால் வந்து உன் நெத்தியில இடிச்சுதா? முதலாளி, நேத்து ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும், திடீர்னு கரண்ட் போச்சு. பக்கத்து வீட்டு வேணு என்னை வந்து கூப்பிட்டான். எதுக்குடா கூப்பிடுறான்னு வேகமா எழுந்து வந்தா வாசக்கால் டமால்னு இடிச்சிச்சுங்க. பாவி, நீ பார்த்து வர வேண்டியது தானே. கரண்ட் இல்லாதப்போ இருட்டுல எப்படிங்க பார்க்க முடியும்? அதுவும் சரிதான். ஆமா, எதுக்காக பக்கத்து வீட்டு வேணு ராத்திரி 10 மணிக்கு உன்னை கூப்பிட்டா? அவன் வீட்டுல கரண்ட் போச்சான், அதனால என் வீட்டுல இருக்குதான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டானா. அப்படி போடு. தான் வீட்டுல கரண்ட் கட்டானா பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்குதான்னு பாக்குறவன் நம்ம நாட்டுக்காரனா தான் இருப்பான். நல்லா இருக்குதுடா உன் கதை, நல்லா இருக்குது. அந்நேரத்துல வலி தாங்க முடியல முதலாளி, அதனால தான் கடைக்கு போய் ஒரு பிளாஸ்டிக் வாங்கி போட்டுக்கினேன். கண்ணாயிரா, நீ எத்தனை அடி உயரம்? நான் என்ன முதலாளி, ஒரு 5 அடி 3 அங்குலம் இருப்பேன். உன் வீட்டு வாசப்படி எத்தனை அடி? அது என்ன ஒரு 5 அடி இருக்கும் முதலாளி. அடே சக்க, உன் உயரத்தை விட சின்னதா வாசப்படியை நீயே வச்சுட்டு அதை கவனிக்காம நீயே வந்து அதுல முட்டிட்டு வாசப்படி இட்டுச்சின்னு அது மேல பழி போடுறிய. ஏண்டா எப்பா, நீ வீடு கட்டும் போதே நீ இடிச்சுக்காத மாதிரி வாசக்காலம் உயரமா வைக்கணும். அதை சரியா செய்யாம இப்ப வாசப்படி மேல பழி போட்டா எப்படிரா? ஒருத்தன் டிக்கெட்டு வாங்காம ரயிலில் வந்துட்டு திருட்டு ரயில்னு ரயிலை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குதுடா நீ சொல்றது. ஐயோ முதலாளி, போன வாரத்துல இருந்தே எனக்கு டைம் சரியில்லைங்க. அப்படியா? உடனே கடிகாரத்துல டைமை மாத்தே, இல்ல கடிகாரத்தையே மாத்தே. ஐயோ முதலாளி, நான் அந்த டைமை சொல்லங்க, என் நேரம் சரியில்லைன்னு சொல்ல வந்தேன். ஓ, எனக்கு நீ இங்கிலீஷ்ல சொன்னது புரியலன்னு தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றியா? அதாவது போன வாரத்துல இருந்தே எனக்கு கிரகம் சரியில்லைன்னு சொல்ல வந்தேன். கிரகம் சரியில்லையா? ஏடா, இருட்டில் நீ போய் முட்டிக்கிறதுக்கு கிரகத்துக்கும் தொடருமே இல்லையாப்பா. அதுவும் போன வாரத்துல இருந்து தான் கிரகம் சரியில்லையா? ஆமா முதலாளி. கண்ணாயிரம் முதலாளி, செய்யற தப்பையெல்லாம் மனுஷன் செய்துட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு வேற எது மேலேயாவது பழிய போட வேண்டியது. நல்லா இருக்குதுடா முதலாளி. நேத்தி கடன் ஒன்றும் பாக்கி இருக்குது, அதை தீர்த்துட்டா எல்லாம் சரியா போயிடுங்க. ஏண்டா அப்பா, நேத்து தானே நான் உனக்கு சம்பளம் கொடுத்தேன். ஆமா முதலாளி. அதுக்குள்ள எதுக்கு கடை வாங்கினேன்? ஐயோ முதலாளி, அது குல தெய்வத்துக்கு நிவர்த்தி பண்ண வேண்டிய கடங்க. ஆஹா, இதுவரையில பேங்க்ல சொசைட்டில தானே கடன் கொடுப்பாங்க, இப்ப குலதெய்வம் எல்லாம் கடன் கொடுக்குதா? பாத்துரா எப்பா, அதை எவனாவது மொத்தமா வாங்கிட்டு நாட்டை விட்டே ஓடிட போறா. இல்லங்க, குல தெய்வம் கொடுக்கல, எங்க குடும்பம் செலுத்த வேண்டிய நேத்தி கடன். ஓஹோ, உன் குடும்பமே கடங்கார குடும்பமா? அது இல்லைங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எனக்கு படிப்பு சரியா வரலன்னு எங்க அம்மா குல தெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிச்சான். உங்க அம்மா வேண உடனே படிப்பு சரியா வந்துருச்சா? இல்லையே கண்ணாயிரம் முதலாளி. குழந்தைக்கு படிப்பு வரலன்னா டீச்சருக்கு பெத்தவங்க வீட்டுல உள்ள படிச்சவங்க கவனமா அக்கறையா சொல்லி கொடுக்கணும். அது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எதுக்கு உங்க அம்மா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கணும்? மொட்டை அடிச்சா முடி வளரும், மூளை வளருமா? தப்பு 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 முதலாளி. எங்க அம்மாவுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டல, எனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிச்சு. யாருக்கு அடிச்சா என்னடா எப்பா, படிச்சா படிப்பு வரும், மொட்டை அடிச்சா படிப்பு வரும். நீ எந்த அறிவாளிடா சொன்னா? கண்ணாயிரா முதலாளி, குல தெய்வத்துக்கிட்ட உங்க அம்மா வேண்ட உடனே உனக்கு படிப்பு ஒழுங்கா வந்ததா? எங்க வந்தது?
பள்ளிக்கூடத்தை விட்டே எங்க அப்பா என்ன பாதியிலே நிறுத்தி விட்டாருங்க. அப்படி போடு. உனக்கு படிப்பு கொடுக்காம உன்னை பள்ளிக்கூடத்தை விட்டே நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் நீ இப்படி கஷ்டப்படுற நிலைமைக்கு உன்னை பெத்தவங்களும் நீ தான் காரணமே தவிர கடவுள் இல்ல. அது என்னமோ உண்மைதாங்க. இதுக்கெல்லாம் நேரத்தை வீணடிக்காதே. உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உன் பிள்ளைங்களுக்கு ஏற்படாம இருக்கணும்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? நிறைய சொத்து சேர்த்து வைக்கணுமா முதலாளி? அட பாவி, சொத்து சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்ல. குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைக்கணும். படிப்பு தான் அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்கிற அழியாத சொத்து. சரி முதலாளி, என் பிள்ளைங்கள எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க சொல்றேங்க. கண்ணாயிரம், குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க சொல்லாதே, இஷ்டப்பட்டு படிக்க சொல்லு.